ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மலை சீரியல்ல நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியை வந்து ரொம்பவே நோக்கடிக்கிறாங்க. நம்ம மல்லியை வந்து இந்த மாதிரி வெண்பாவை கூட்டிட்டு வந்தாதான் என் கண்ணு முன்னாடி வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் வந்து நம்ம மல்லியை வந்து ரொம்பவே அதிகமா பேசுறாங்க. நம்ம மல்லிக்கு என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியல. வீட்டுக்கு போறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இந்த ராஜேஸ்வரி வந்து கதிரேஷ் நிஷாவை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் இந்த மல்லியை வந்து இந்த சாக்கு வச்சு வீட்டு விட்டு வெளியே அனுப்பிடணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. நம்ம மல்லியும் வந்து அவங்களை எதிர்த்து பேசுறாங்க. இங்க பாரு, இது என் புருஷனோட வீடு, நீங்க ஃபர்ஸ்ட் பேசிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி வந்து சொல்லிடுறாங்க. இந்த கதிரேஷ் நிஷா எல்லாம் எவ்வளவு திமிரா பேசுறா பாத்தியா, இவளுக்கு எல்லாம் இந்த விஜய் கொடுத்த இடமா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. நம்ம மல்லி இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. எல்லாரும் பேசுறதையும் கேட்டுட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. எப்படியாச்சும் நம்ம வெண்பாவை காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லியும் நாகும் களத்துல இறங்குறாங்க. இவங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஆட்டோக்காரை கூப்பிட்டு இந்த மாதிரி விசாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு லேடிக்கு தெரியும் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு வந்து இந்த நம்ம வெண்பா இருக்கிற இடத்த வந்து கூடி சீக்கிரத்துல கண்டுபிடிச்சு நம்ம விஜய் கிட்ட எடுத்து வந்து ஒப்படைக்க போறாங்க. ஆனா வந்து இந்த கன்சீவா இருக்கிற விஷயம்னா இந்த சமயத்துல தெரிஞ்ச நம்ம விஜய்க்கு நம்ம வெண்பாவை தொலைச்சிட்டு நீ வந்து குழந்தைய நீ வந்து தனியா உன் குழந்தையோட இருக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி வந்து விஜய் வந்து நம்ம மல்லியை வந்து தப்பா பேச போறாங்க. இதுலயே வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரிவினையும் உண்டாக்க போகுது. என்ன நடக்க போகுது நீ எல்லாம் பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.